உமர் நபியின் தாய் சகோதரர் காஷ்மீரில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், விவரங்கள். அதாவது நேற்றைக்கு தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற ரெட் போர்ட்டில் நடந்த கார் வெடிகுண்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் மருத்துவர் உமர்னுடைய தாயார் மற்றும் அவரது சகோதரரை ஜம்மு காஷ்மீர் போலீசார் சற்று முன்பு கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கின்ற மருத்துவர்கள் அதீல் மற்றும் முசாபாயில் நெருங்கிய நண்பராகவும் நேற்று தலைநகர் டெல்லியில் நடத்திய அந்த தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் மருத்துவர் உமர் இருந்தார் என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள் போலீசாருக்கு கிடைக்கப்பட்டு விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விசாரணையின் அடிப்படையில் தான் தற்போது தற்கொலைப்படை தாக்குதலில் நடத்தியதாக கூறப்படும் டாக்டர் உமர்னுடைய தாயார் மற்றும் அவரது சகோதரரை ஜம்மு காஷ்மீர் போலீசார் கைது செய்து விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைநகர் டெல்லியில் நேற்று மாலை 6:52 மணிக்கு நடைபெற்றது என்பது ஒரு தற்கொலை படை தாக்குதல் என்றும் தற்போது கிடைத்திருக்கின்ற அந்த தகவல்கள் கூறுகின்றன. இது மிகப்பெரிய ஒரு தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்கும் என்பதும் போலீசாருடைய கருத்தாக இருக்கிறது. டெல்லியில் மட்டும் இந்த தாக்குதல் நடத்துவதற்கு தீவிரவாதிகள் திட்டமிட்டிருந்தார்களா அல்லது நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்துவதுதான் இவர்களது திட்டமா என்பது பற்றிய கோணத்திலும் விசாரணைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தான் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கின்ற மருத்துவர்கள் அதீல் மற்றும் முசாமைலை தொடர்ந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வேறு எங்காவது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் நடந்த அந்த தாக்குதல் என்பது மிகவும் துல்லியமாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதில் ஈடுபட்டு இருப்பவர்கள் என்பது படித்த மருத்துவர்களாக இருக்கிறார்கள். அறிவு சார்ந்த மக்களுக்கு சேவை செய்யும் மருத்துவ பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மருத்துவர்கள் தான் இந்த தாக்குதலுக்கு பின்னணியாக இருந்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்றும் போலீசாரால் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு கோணங்கள்ல விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தலைநகர் டெல்லியை பொறுத்தவரையில் நேற்று நடைபெற்ற அந்த தற்கொலைப்படை தாக்குதலை தொடர்ந்து டெல்லி முழுவதுமே பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இன்னும் சற்று நேரத்தில் 9:30 மணிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா உயர் போலீஸ் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறார். குறிப்பாக ஐபி, டெல்லி போலீஸ் அதிகாரிகள், என்எஸ்ஜி மற்றும் என்ஐஏ அதிகாரிகள், உள்துறை செயலாளர் உள்ளிட்டவர்களுடன் இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை நடத்த இருக்கிறார். இந்த தாக்குதல் என்பது எந்த அடிப்படையில் நடத்தப்பட்டிருக்கிறது, இன்னும் நாடு முழுவதும் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறதா தீவிரவாதிகளால், இது தொடர்பான ஏதாவது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கிறதா என்பது பற்றியெல்லாம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் நடத்தப்பட இருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்பது பற்றியும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரையில் 2 நாள் பயணமாக வெளிநாடு சென்றிருக்கிறார். அவர் வந்ததுக்கு பிறகு பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறும். இந்த தாக்குதலை தொடர்ந்து அடுத்த கட்டமாக இந்தியா எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை எடுக்கப் போகிறது என்பதை பிரதமர் வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும். ஏற்கனவே புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து இந்தியா 7 நாட்களுக்கு பிறகு பாகிஸ்தான் மீது ஒரு தாக்குதல் நடத்தியது. இந்த சம்பவத்தில் நேற்று நடந்த இந்த வெடிகுண்டு சம்பவத்திற்கு பின்னணியில் பாகிஸ்தான் இருக்கிறதா என்பது பற்றிய விவரங்கள் தற்போது சேகரிக்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு பாகிஸ்தானுக்கும் இந்த தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிட்டு ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் உயர் போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் நேற்று நடைபெற்ற இந்த தீவிரவாத தாக்குதல் என்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. எந்த அமைப்பு தொடர்புடையவர்கள் அப்படிங்கிற தகவல் ஏதாவது கசிய விடப்பட்டிருக்கிறதா? ஏற்கனவே நம்ம சிந்தூர் தாக்குதல்கள் பார்த்தோம். அதற்கு பழிவாங்கக்கூடிய ஒரு முயற்சியா இது முன்னெடுக்கப்படுதா? என்ன சொல்றாங்க பாதுகாப்புத்துறை வட்டாரத்திலிருந்து? அதாவது பாதுகாப்புத்துறை வட்டாரத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து டெல்லி போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல என்ஐஏ, அதே மட்டுமல்லாமல் என்எஸ்ஜி ஆகிய அமைப்புகளும் தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விதமான கோணங்கள்ல இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மருத்துவர் உமர் தான் நேற்று அந்த தாக்குதலை நடத்தியதாக இதுவரை கிடைத்திருக்கின்ற அந்த தகவல்கள் என்பது தெரிவிக்கிறது. இவர்தான்
நேற்றைய தினம் அந்த I-20 காரை வந்து செலுத்தி வந்ததாகவும் அந்த தாக்குதல் அதாவது அந்த கார் வெடிப்பதற்கு சுமார் 3 மணி நேரத்திற்கு முன்பு அந்த கார் என்பது அந்த ரெட் ஃபோர்ட் பகுதியில் வந்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அந்த கார் என்பது காலை சுமார் 8 மணிக்கு ஃபரிதாபாத் மூலம் ஹரியானா வழியாக அந்த ஃபரிதாபாத் வழியாக இந்த கார் டெல்லிக்குள் நுழைந்ததாகவும் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரை செலுத்தி வந்தவர் மருத்துவர் உமர் என்றும் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டு அவரது புகைப்படங்களும் தற்போது வெளிவந்திருக்கின்றன. இந்த இவருடைய போட்டோக்கள் இவருக்கு செலுத்தி வந்த காரினுடைய சிசிடிவி பதிவுகளின் அடிப்படையில் இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இதை வைத்து பார்க்கும்போதுதான் உமர் தான் இந்த தாக்குதலை I-20 கார் மூலமாக வெடிக்க செய்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த நேற்றைய தினம் வெடிகுண்டு மூலமாக தாக்குதல் நடத்திய அந்த சம்பவத்தில் அமோனியம் நைட்ரேட் வைத்து வெடிக்க செய்திருக்கலாம் என்றும் சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. இந்த அடிப்படையில் தான் விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே புல்வாமா தாக்குதலை பொறுத்தவரையில் அந்த சம்பவம் நடைபெற்று சுமார் 4 மாதங்கள் ஆகிறது. அதை தொடர்ந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் மீது ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி ஏராளமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள். அந்த தாக்குதலுக்கு பழிவாங்கும் நோக்கில்தான் தீவிரவாதிகள் இது போன்ற தாக்குதலை டெல்லியில் நடத்தி இருக்கிறார்களா என்பது பற்றிய கோணத்திலும் விசாரணைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாடு பயணம் முடித்துக் கொண்டு இந்தியா வந்ததுக்கு பிறகு அடுத்த கட்டமாக இந்தியா என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றிய முடிவுகளை எல்லாம் எடுப்பார்கள். தற்போது 9:30 மணிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். அந்த கூட்டத்திலும் முக்கியமான அம்சங்கள் விவாதிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தகவல்கள் கொடுக்கப்படும். பிரதமருடைய அறிவுரையின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக நகர்வுகளை எடுப்பதுதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய கருத்தாக இருக்கிறது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.